இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இது போன்ற உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நிச்சயமாக நான் 100 நாள் கொஞ்சம் நாள் பொறுத்த பிறகு இதையெல்லாம் சந்திக்கலாம் என்று இருந்தோம். இது நெருக்கடி காலத்திற்கே அஞ்சாத இயக்கம். இது போன்ற உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுவோமா? மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. ஏதாவது அவர்களிடம் குற்றங்கள் ஆதாரபூர்வமாக இருந்தால் நிச்சயமாக அதன் மீது அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சட்டப்படி சந்திக்க தயாராக இருக்கின்றோம். இன்னும் அடிக்க உயர்கின்ற பந்தாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மேலும் மேலும் எழுந்து நிமிர்ந்து திமிரி நிற்கும். இது போன்ற உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. உனதான் வந்துச்சு ஒரு செய்தி ஒண்ணு காமிச்சாரு, அப்புறம் உடல் அந்த அப்பாவை காணோம் அப்படின்னு குட்டி கதை ஒன்று சொன்னாரு. இல்ல, அதற்கு தகுந்தபடி எங்களுடைய துணை முதல்வர், எங்களுடைய முன்னாள் துணை முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஆளுமையோடு அனைத்தையும் பதிவு செய்திருக்கின்றார். அவர் பேசுவதற்குண்டான வாய்ப்பை முழுமையாக நல்கியிருந்தால் நிச்சயமாக அங்கேயே பேசியிருப்பார், அங்கேயே அதற்கு தகுந்த பதிலடி தந்திருப்பார். ஆகவே சட்டமன்றத்தில் ஜனநாயக முறைப்படி கடந்த காலங்களில் நானும் 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். கடந்த காலங்களில் பல்வேறு முதலமைச்சர்கள் பேசுகின்ற பொழுது எதிர்க்கட்சி தலைவர் குறுக்கீடை எல்லா சபாநாயகர்களும் அனுமதிப்பார்கள். அதேபோல் எதிர்க்கட்சியினர் குறுக்கீடுகளை முதலமைச்சர்களும் ஏற்றுக்கொண்டு அவருடைய குறுக்கீடுகளை கேட்டு அதற்கு விளக்கம் அளிப்பார்கள். ஏன் கடந்த காலங்களில் ஜனநாயகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த எங்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர், எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர், கொறடா போன்றவர்கள் கூட எங்கள் முதலமைச்சர்கள் பேசுகின்ற போது எழுந்து குறுக்கீடு செய்தால் அனுமதித்து அதற்கு பதிலளிப்பார். ஏனென்றால் இவர் தயாரித்ததை தவிர வேறு எதையும் பேசுகின்ற நிலை இல்லாததால் சபாநாயகர் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை, அனுமதி மறுத்தார். உச்சநீதிமன்றத்தை மீண்டும் தமிழக அரசு நாடி இருக்கு. இது உங்களுடைய பதில்? எந்த ஒரு மதவாத சக்திகளோ எந்த ஒரு பிரிவினைவாதத்துக்கும் நாங்கள் எதுவும் மாட்டோம், அண்ட்ரஸ்ட் இல்லாத மாநிலமாக உருவாக்கும், அது பிஜேபியா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முதுகெலும்புள்ள ஒரே முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன், எங்கள் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர், இந்நாள் திராவிட முன்னேற்ற கட்சி கழக தலைவரை குறிப்பிட்டால் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக அமையும். இன்றைக்கு இருப்பவர்கள் பாரதிய ஜனதாவின் பி டீமாகத்தான் அனைத்து நிலையிலையும் செயல்பட்டு கொண்டிருப்பது இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடர் அவர் பதில் உரையிலே கூட கண்டிருப்பீர்கள். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பொறுத்தளவில் இனத்தால், மதத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த தேர்தல் நேரத்திலே கடுமையான ஒரு சதிவலை பின்னப்பட்டது. பல்வேறு நிலைகளிலும் ஆட்சி அதிகாரத்தை விட மக்களுடைய ஒற்றுமை என்று செயல்பட்ட எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன், எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவரைத்தான் இன்றைக்கும் தமிழக மக்கள் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நற்காரியங்களை அன்றைக்கு செய்து முடித்திருக்கின்றார். அதே நிலை தொடர்ந்தால் தமிழக மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் தகுந்த பதிலை இன்றைக்கு பேரவையை விட்டு வெளியில் வந்தவுடன் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கின்றால், இன்னும் கட் என்ற வார்த்தை தான் வரவில்லை, ஸ்டார்ட் என்ற வார்த்தை தான் வரவில்லை, கேரவன் வேன் தான் இன்னும் வெளியிலே இல்லை, ஸ்டென்ட் மாஸ்டர்கள் தான் இன்னும் உள்ளே வரவில்லை என்ற பல நிலைப்பாடுகளை இன்றைக்கு எங்களுடைய சட்டமன்ற கட்சியுடைய தலைவர் எடுத்து எம்பியிருக்கின்றார். அதே கருத்து தான் எங்களுடைய கருத்தும் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உரையை பொறுத்தளவில்.